இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் ஓசியா 10:1. இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி, அது தனக்குத்தானே கனி கொடுக்கிறது. அவன் தன் கனியின் திரளுக்கு சரியாய் பலிபீடங்களை திரளாக்குகிறான். தங்கள் தேசத்தின் செழிப்புக்கு சரியாய் சிறப்பான சிலைகளை செய்கிறார்கள். இந்த வசனத்தை கொண்டு கடவுளை மட்டும் என்ன சொல்கிறத பார்ப்போம். இந்த வசனத்தில் முதல்ல பலன் இல்லாத திராட்சை செடின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது தனக்குத்தானே கனி கொடுக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. தனக்குத்தானே கனி கொடுத்தா அது எப்படி பலன் இல்லாததுன்னு நம்ம சொல்ல முடியும்? நல்லது தானே நினைப்போம். ஏன் இதை பலன் இல்லாத திராட்சை செடின்னு சொல்கிறாருன்னா கடவுள், இஸ்ரவேலர்கள் பெருக பண்ணினது தேவன். ஆனால் அவங்க தேவன்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை அந்நிய தேவர்களை வழிபடுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. அப்போ என்ன தான் இவங்க உயர்வான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாலும் அந்நிய தேவர்களை வழிபடுறதுனால எந்த பலனும் இல்லைன்னு தேவன் சொல்கிறாரு. அதாவது அந்நிய தேவர்களுக்கு வல்லமை இல்லாததுனால எந்த ஆசீர்வாதமும் கிடைக்க போகிறது இல்லை. அந்நிய தேவர்களை வழிபட்டதுனால தேவனும் இவங்களை ஆசீர்வதிக்க போகிறது இல்லை. அதனால தான் தேவன் பலனற்ற திராட்சை செடின்னு சொல்கிறாரு. தேவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதம் எதுவாக இருந்தாலும் முதல்ல தேவனுக்கு பிடிக்கிற மாதிரி பயன்படுத்துகிறோமான்னு யோசிக்கணும். இயேசு கிறிஸ்துவ வழிபடுறவங்க கூட சில பேர் ஆடம்பரம், தேவையில்லாத செலவுகள், குடி, போதை, வேசித்தனம், லஞ்சம் இப்படிப்பட்ட காரியங்களை பிரியமாக செய்கிறதும் தேவனுக்கு பிடித்தமான காரியம் இல்லை. இப்படி செஞ்சாலும் நாம் தேவன்கிட்ட இருந்து எந்த பலன்களையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமேன்.